எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில டிடிஎஸ் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிடிஎஸ் என்ட்ரி வச்சிருப்போம், ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துருப்போங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர் எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து நம்மளோட பார்ட்டிக்கு வந்து என்ன கம்பல்சரி வேணும் அப்படின்னா, பார்ட்டியோட பேன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நம்ம கொடுக்கணுங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. அப்போ லெஜர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஜிஎஸ்டி நம்பர் மட்டும் கொடுத்துருப்போங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு வந்து அந்த பேன் நம்பரை கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நம்மளுக்கு கடைசி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, பேன் நம்பர் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கு அவங்களை கூப்பிட்டு கேட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷரா இருக்கும். அது என்ன பண்ணிக்கலாம்னா, முன்னாடியே வந்து எந்தெந்த லெட்ஜருக்கு வந்து நம்மளுக்கு பேன் நம்பர் இல்ல அப்படிங்கறத பார்த்து நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கோட்டுல போய்க்கிறேங்க. ஆல்ட் ஜி கொடுத்து கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு ஆல்ட் ஜி கொடுக்குறேங்க. ஸோ கொடுத்துட்டு இதுல லெட்ஜர்ஸ் வித்தவுட் பேன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன், டிடிஎஸ் ரிப்போர்ட்குள்ள லெட்ஜர்ஸ் வித்தவுட் பேன் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ எந்தெந்த லெட்ஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 3 லெட்ஜர் வச்சிருக்கேங்க. இந்த 3 லெட்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் இல்ல. ஸோ பேன் நம்பர் வந்து நில்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க நிறைய லெட்ஜர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெட்ஜருமே எது நீங்க பேன் நம்பர் கொடுக்காம இருக்கீங்களோ எல்லா லெட்ஜருமே இங்க வியூ ஆகுங்க. நீங்க உங்களுக்கு ஓவராலா இருக்கிற எல்லா லெட்ஜர்ஸுமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க, நீங்க ஷோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா பேன் நம்பர் இருக்கக்கூடிய உங்களுக்கு லெட்ஜர்ஸ்மே வந்துருங்க. டோட்டல் டிடக்டிவ் வந்து எவ்வளவு இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. டிடக்டிவ் வித்தவுட் பேன் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இங்க காமிச்சிருங்க. ஸோ 60% வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேன் நம்பர் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்குதுங்க. இங்க வித்தவுட் பேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் இல்ல அப்படிங்கறத சொல்லிருங்க. இப்ப 3 பார்ட்டி இருக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கண்ணன் டெக்ஸ்ட் இந்த பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேன் நம்பர் அப்டேட் பண்றேங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன எப்படி ரிப்போர்ட் காமிக்குதுங்கிறத பாக்கலாங்க இப்போ. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில ஆல்ட் இருங்க. ஸோ லெட்ஜருக்குள்ள போயிட்டு இந்த கண்ணன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பார்ட்டிக்கு போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேன் நம்பர் நான் இங்க கொடுக்கல, எக்ஸாக்டா வந்து அது ரிப்போர்ட் கரெக்டா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பேன் நம்பர் கொடுக்குறேங்க. நான் இப்போ ஒரு பேன் நம்பர் கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிட்டு லெட்ஜருங்க. திருப்பி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுத்து லெட்ஜர்ஸ் வித்தவுட் பேனுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் ஓப்பன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த உங்களுக்கு கண்ணன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பார்ட்டி நம்ம பேன் நம்பர் இப்போ கொடுத்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரிப்போர்ட்க்கு எடுத்துட்டு வரல. இப்போ ஷோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த பேன் நம்பரோட வந்துச்சு பாருங்க. இந்த நம்ம கொடுத்த பேன் நம்பருங்க இது. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. இதுல நீங்க லெட்ஜர்ஸ்குள்ள கான்டாக்ட் பர்சன் நேம் என்ன, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேமும் நம்பர் இங்க எடுத்துட்டு வந்துடும். ஸோ நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லி ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காதுங்க. பேன் நம்பர் இல்ல அப்படின்னா உங்களுக்கு இன்வேலிடாவோ இல்ல லேட் ஃபைலிங் பண்றதுக்கான சான்சஸும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வராதுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முன்கூட்டியே வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போதே பேன் நம்பரோட கரெக்டான ப்ராப்பரான ரிப்போர்ட்டா கொடுத்துடலாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி நீங்க டேலியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.